Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level, insurance level கான questions தான் இது. So it's like specially for LIC காக போட்டுட்டு இருக்கோம். So இந்த வீடியோஸ் எதையுமே skip பண்ணாம எல்லா வீடியோஸும் பாருங்க. நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சரியா? So ஒரு mock test போடுறீங்க அப்படின்னும் பொழுது ப்ளீஸ் அதை வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுங்க பிகாஸ் ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் நாலேஜ் வந்து கெயின் ஆகும் ஓகே ஸோ எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கரெக்ட் பண்ணிக்கலாம்ல ஸோ அந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ அதை வந்து பண்ணுங்க ஸோ நிறைய வீடியோஸில் வந்து எப்படி வந்து உங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இஃப் யூ கைஸ் ஹவ் ஃபாலோட் இட் ஸோ நீங்கள் கமெண்ட்ல போடுங்க வெதர் லைக் யூஆர் சீங் ரிசல்ட்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் அந்த மெத்தட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல் சரியா ஸோ எப்படி வந்து தப்பெல்லாம் நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்றது அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்பவுமே நம்ம வச்சிருக்கிறது ஸோ இங்கே வந்து எல்ஐசி நம்ம போடும்பொழுது ரொம்ப கீனா வி ஹாவ் டு ரீட் திங்ஸ் ஓகே ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் வரும்பொழுது நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வந்துட்டு பெஸ்டா இருக்கு புரிஞ்சுக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்குன்னும் பொழுது கண்டிப்பா நமக்கு எல்லாமே போட்டுற முடியும் சரியா ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் லெவலாக தான் இருக்கும் ஓகே ஸோ எல்லா செஷன்லையும் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்றோம் ஸோ ரீட் பண்ணி அதை வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம்ல ஸோ சேம் திங் வில் பி இயர் ஆல்சோ ஸோ நீங்களும் வந்துட்டு கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க ஸோ தட் அந்த விஷயத்த நம்மளும் அப்படிதான் யோசிக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ டேரக்டா போய் ஒரு டெஸ்ட்ல போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஷன்ஸை வந்து யூ ஜஸ்ட் ட்ரை டு யூட்டிலைஸ் இட் ஓகே சரி ஸோ இங்க நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் இது வந்து இட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்லி ஸோ ஐம் கோனா ரீட் இட் ஸோ அது வந்து பார்க்கலாம் ஓகே சரி ஸோ சாம்சங் அண்ட் மாஸ்டர் கார்டு ஆர் அஃபிஷியலி டீமிங் அப் on a credit card with a built-in fingerprint scanner okay so இங்க வந்து சாம்சங் கம்பெனி நமக்கு தெரியும் மாஸ்டர் கார்டு நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கார்டுலலாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலா தேர் ட்ரைங் டு டீம் அப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பர்பஸ்க்காக ஆன் அ கிரெடிட் கார்டு வித் பில்ட்-இன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மூலியமா வச்சு பண்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க ஓகே ஸோ தீஸ் சோ கால்ட் பயோமெட்ரிக் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அதை வில் கம் டேஷ் இன் வித் செவரல் கீ டிஸ்கிரீட் சிப்ஸ் ஃப்ரம் சாம்சங் சைட் அண்ட் ஆர் பிளான் டு பி கம்பேட்டபிள் வித் எனி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் ஆர் எனி டெர்மினல் தட் கரண்ட்லி அக்செப்ட்ஸ் த மாஸ்டர் கார்டு சிப் பேமெண்ட் ஸோ இட் இஸ் லைக் ஒரு செப்பரேட் சிப் வந்துட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்றீங்கனாலுமே யூ கேன் டூ இட் த்ரூ தட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா ஓகே ஸோ இங்க வந்து த நியூ சாம்சங் கொலாபரேஷன் பிளான்ஸ் டு டூ அவே வித் பின் நம்பர்ஸ் என்டையர்லி ஓகே ஸோ புதுசா வந்து ஒரு இதை கொண்டு வராங்கன்னா தட் இஸ் லைக் இட் இஸ் கோன் டூ அவே வித் த பின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஆல் சம் ஒன் வில் நீட் டு டூ to authenticate a payment is pop their thumb onto one of the chips embedded into the card ஸோ ஒண்ணுமே இல்லை ஸோ நம்ம கை வைக்கிறது தான் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அந்த வந்துட்டு embedded is அதுல என்ன இம்ப்ளான்ட் ஆயிருக்கோ அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது ஸோ அதை ஆத்தென்டிகேட் பண்ணணும்னா நம்மளோட தம் வந்து கண்டிப்பா இட் இஸ் நீடட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஸோ ஸ்கொயர் லான்ச்ட் அண்ட் இன் ஹவுஸ் பேங்க் தட் இட் சேஸ் வில் அலாவ் இட் டு ஆப்ரேட் மோர் நிம்பிளி வாட் இஸ் நிம்பிள்னா நம்ம கண்டிப்பா வெக்காப்ல பார்த்தோம்ல ஸோ இந்த வேர்டெல்லாம் ரெஃபரே பண்ணாம எனக்கு வந்து அதோட மீனிங் ரீகால் பண்ணிக்க முடியுது பிகாஸ் வெக்காப்ஸை நான் ஒழுங்கா வந்து எடுத்ததுனால ஓகே ஸோ இது வந்து நேரா வந்து போய் ஒரு ஆன்லைன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு படிச்சோம்னா வேர்ட் எதுவுமே ஞாபகம் இருக்காது ஸோ நம்மளா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதும் பொழுதுதான் ஞாபகம் இருக்கும் ஸோ நிம்பிளுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஒரு கேட் வந்து இட் வாஸ் லைக் கோயிங் அரவுண்ட் தி கிட்டன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரியா வித் இட்ஸ் நிம்பிள் லெக்ஸ் ஸோ ஒரு குவிக் லெக்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க வந்துட்டு மோர் நிம்பிளி இஸ் கொஞ்சம் குவிக்கா இருக்கிறதா சொல்றாங்க ஓகே சரி ஸோ என்ன இன்க்ரீசிங்லி கிரௌடட் ஃபின்டெக் மார்க்கெட் ஓகே ஸோ இங்க இந்த மார்க்கெட்ல இட் இஸ் லைக் அந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இஸ் பேங்க் ஹேஸ் பிகன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சார்ட்டர் அப்ரூவல் ப்ராசஸ் வித் த FDIC and the Utah Department of Financial Institutions. So இந்த இன்சூரன்ஸ் கார்பரேஷனை தான் அங்க FDIC அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கின பிறகு இட் வாஸ் லைக் ப்ராசஸ் ஸ்டார்டட் அப்படின்றத சொல்றாங்க ஆப்ரேஷன்ஸ் ஓகே ஸோ ஸ்கொயர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வாய்ஸ் ப்ரொவைட் பிஸ்னஸ் லோன்ஸ் ஸோ இதை படிக்கும் பொழுது போர்டில் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து நம்ம கீழே என்ன கொஸ்டினா வரப்போகுதுன்றத ப்ரிடிக்ட் பண்ண கண்டிப்பா முடியும் பிகாஸ் வாஸ் இருக்கு ஹெல்பிங் வேர்ப் ஸோ பக்கத்துல நமக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம மோஸ்டா கண்டிப்பா யூஸே பண்ண மாட்டோம் சரியா ஸோ ப்ரொவைடுன்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு பேஸ் ஃபார்ம்ல இருக்கு ஸோ மோஸ்டா என்னெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன் V3s V4s ஆர் adjectives வந்து கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு ஸோ ஸ்கொயர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வாஸ் ப்ரொவைடடா
providing bank business loans and பாருங்க was providing business loans and deposit products to sellers. Okay, so இவங்களுக்கு provide பண்றாங்க who use its credit reader and other point of sales services. Okay, so இந்த point of sale services தெரியும் and card readers பத்தி நமக்கு தெரியும். So இந்த ரெண்டு விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. It was providing தான் சொல்ல முடியும். So இங்கே we have found. Okay, so கீழே வந்து அந்த question வரும்பொழுது நம்ம போட முடியும். Okay, let's continue. The fintech industry has gotten a boost during the pandemic as consumers and companies shift toward touchless or remote financial transactions. Okay, so இவங்க வந்து இந்த கோவிட் அந்த பேண்டமிக் பீரியட்ல வந்துட்டு நிறைய இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ரிமோட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த டச்லெஸ் டிரான்சாக்ஷன் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஃபின்டெக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க வந்து பூஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேண்டமிக் டைம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஓகே, ஸோ இங்க வந்து ஷிஃப்ட் டுவர்ட் டச்லெஸ் ஆர் ரிமோட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ அதனால பூஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ ரோஹித் சோப்ரா பிரசிடென்ட் ஆஃப் பைடன்ஸ் நாமினி டு லீட் த சிஎஃபிபி. ஓகே, ஸோ போர்ட் த வாட் இஸ் இஸ் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு வேர்டு இருக்குல்ல. சரி, ஓகே, ஸோ இதை நம்ம கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ இது ஏதோ ஒரு வேர்டை வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்ட் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ வோட் த டேஷ் would come to the aid of student loan borrowers, consumers trying to correct inaccurate credit reports and home owners hit hard by the coronavirus pandemic. ஸோ இங்க வந்துட்டு இந்த கோவிட் தான் இங்கேயும் ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து நடந்த விஷயங்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ would come to aid the student loan வந்து aid is what ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட் லோன் பாரோவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் கன்சியூமர்ஸ் ட்ரைங் டு கரெக்ட் த இன்அக்யூரேட்டா இருக்கிற கிரெடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதோ இல்லாட்டி ஹோம் பாரோவர்ஸ் வந்து தேவர் ஹிட். ஓகே, ஸோ ஹிட் ஹார்ட் பை த கொரோனா வைரஸ். ஸோ இந்த பாரோ பண்ணியிருப்பாங்கல்ல ஹோம் ஓனர்ஸ் வந்துட்டு நிறைய காசுலாம் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு வீட்டில இருந்தே வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கோவிட் தான் வந்து மெயின் விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ டெமோக்ராட்ஸ் ரேஸ்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் த லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட் லோன் மானிட்டரிங் பை சிஎஃபிஐ டியூரிங் த Trump era, as well as issues with consumer credit reports and questions about mortgage lending rules. Okay, so இங்க CF and the PB அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ இங்க சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? ஸோ இங்க வந்து என்ன இருந்திருக்கணும்? ஒரு அதிகாரத்துவம். ஸோ அவங்களோட பணியை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னும் பொழுது வோட் த பியூரோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து யூ ஹாவ் அ ஸ்பெல்லிங் எரர். ஓகேயா, ஸோ ஐ திங்க் இட் இஸ் பியூரோ, பட் போர்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஸ்டின்லேயே அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ட்ரம்ப் எரா அப்போ as well as issues with consumer credit reports and questions about mortgage lending. ஸோ mortgage is what? நம்ம ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வச்சு லோன் வாங்குவோம் அப்படின்ற பட்சத்தில் அதை மார்ட்கேஜ்னு சொல்லிட்டு மார்ட்கேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மார்ட்கேஜ் லெண்டிங் ரூல்ஸை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் பேங்கர் கேஷ் பர்ச்சேஸ் ஃபெல் டு ஹிஸ்டாரிக் லோஸ் இன் 2020 as consumers shifted their payment preferences to contactless technologies. Okay, so அவங்க வந்து contactless technologies shift பண்ணதுனால இவங்களுடைய இந்த கேஷ் பர்ச்சேஸ் வந்துட்டு டோட்டலா கீழே போயிருச்சு. ஸோ சச் as mobile wallets according to new report from FIS Inc. ஓகே, ஸோ இங்க வந்து இருக்கிற ஃபெடலிட்டி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெப்ரசன்டட் just 20.5% of global point of sales volume in 2020. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு, டவுன் ஃப்ரம் 30.2%. அப்போ 19ல இருந்து 20க்கு இவ்வளோ கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நார்த் அமெரிக்கால கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து டோட்டல் 11.4% ஆஃப் டிரான்சாக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் இன் 2020, டவுன் ஃப்ரம் 14.6 இன் 2019. ஓகே, ஸோ இங்க இருந்து 14ல இருந்து 11ஆ மாறி இருக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. ஸோ மொபைல் வாலெட்ஸ் அண்ட் ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் வித் பிரைமரி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் த கேஷ் டிக்ளைன். ஓகே, ஸோ கேஷ் டிரான்சாக்ஷனே பண்ணல, எல்லாமே வந்து கார்டு மூலியமா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க சாம்சங்கும் மாஸ்டர் கார்டும் வந்து இப்போ இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து டவுட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க கிளாரிட்டி பண்ணி நீங்க படிச்சிட்டீங்கன்னா கொஸ்டினுக்கு திருப்பி போய் நீங்க ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுவுமே நீங்க அதுக்கு ப்ராக்டிக்கலா ட்ரை டு டூ இட் வென் யூ
put a test. Okay, so கொஞ்சம் கவனமா நம்ம படிச்சாலே நமக்கு தெரிஞ்சிரும். So இப்போ நம்ம we are going to answer the questions. So on the basis of the given passage, which service will provide business loans and deposit products to the sellers who use its card reader and other point of sales for their services? So Mastercard chip payment service, American banker service, then Square financial service, contactless technology service. So இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். To the sellers கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So யாரு கொடுத்திருக்காங்க? So Samsung, Mastercard and the fingerprint scanner பத்தி நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். Okay, so it is embedded. Okay, Square launched in-house bank. Okay, so financial service was provided business loans and deposit products to sellers whose credit card. So Square financial service தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல நம்ம கரெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஆக்சுவலி இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So next one is in the above passage, a sentence in bold indicated as A is given with a filler in it. Okay, so blank இருக்கு. So அதை நம்ம fill பண்ணோம். So cool, baked, freeze, refrigerate and abate. Okay, சரி. So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Okay, so இங்க இருக்க blank. So these so-called biometric cards will come dash in. Okay, so இதுக்கப்புறம் நமக்கு inன்ற ஒரு வார்த்தை இருக்கு. So அதுக்கேத்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணணும். Okay, in with the several key discrete chips. What is discrete? Separate chips from the Samsung sideல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும்? கூல் இன், பேக்ட் இன். ஸோ பேக்ட்னா என்ன சொல்றது? ஒரு ப்ராடக்ட் நம்ம பேக் பண்ணி எடுப்போமே, அந்த மாதிரி ப்ராசஸா இல்ல இட் ஹாஸ் another மீனிங் ஆல்சோ. ஓகே, ஸோ பேக்ட் இன் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு ஃபீச்சரை நீங்க ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்கன்னா கூட பேக்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இங்க ஃப்ரீஸ், ரெஃப்ரிஜரேட்டர் இது எதுவுமே நமக்கு இந்த கான்டெக்ட்க்கு தேவையில்லை. அப்போ வாட் இஸ் ஆன்சர்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2, which means that it is baked in. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்காக அவங்க எடுத்திருக்க அந்த மெஷரை பத்தி சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ கான்டெக்ட் கரெக்டா பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். As per the passage on what type of cards is the central theme that is discussed. Okay, so இதை படிக்கும் பொழுது எது வந்து சென்ட்ரல் தீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ லைசன்ஸ் கார்ட்ஸா, கிரெடிட் கார்ட்ஸ், பயோமெட்ரிக் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் அண்ட் பேன் கார்டு. ஸோ இங்கேயே நம்ம மேலே படிச்சதுல ஒரு வேர்ட் நீங்க இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தம் வைக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போகும்பொழுது நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பயோமெட்ரிக் தானே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தம் வச்சு பண்றாங்கன்னா ஆப்வியஸா இதோடைய தீம் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் 3, which is biometric cards தான் கொண்டு வரணும் நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். So according to the passage, when will the banks begin their works for operate more nimbly operation? Okay, so quick operations எப்போ? After shifting toward touchless or remote financial transactions, இல்ல after raising concerns about the lack of students loan, இல்ல after completing the charter approval process, இல்ல after issuing with consumer credit reports or after trying to correct inaccurate credit reports. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்துடலாம். பேங்க் பிகின் their works to operate more nimbly. ஓகே, ஸோ இந்த nimblyன்ற வேர்ட் கூட நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தோம். இங்க இருக்கு. Square launched an in-house bank that it says will allow it to operate more nimbly in an increasingly crowded finance market. The bank has begun operations after completing the charter approval process with FDIC and Uttar Department of Financial Institution. அப்போ நம்ம என்ன வரோம்? சார்ட்டரோட அப்ரூவல், which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So next one is antonym to the word which is in bold and indicated as B. Okay, so B ன்னு indicate ஆயிருக்கு. So அதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Okay, so where is the alphabet? It is here. Okay, so it is the chips embedded into the cards. Okay, so embedded means what? Implant ஆயிருக்கு. Okay, so உள்ள வந்து அதை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வச்சிருக்கோன்ட்டு. அப்போ அதோட ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ascended, raised, bury, digging up,
grown. Okay, so dig up, grown. Okay, so இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியும், எல்லாமே somewhat it is related. so இங்க rise raise கூட நம்ம difference தெரிஞ்சுக்கணும். okay, so ஒரு விஷயம் வந்துட்டு அதுவாவே ஏறுது அதுவாவே இறங்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன சொல்லலாம், which doesn't have any support and ஒரு price வந்து ஏறி இறங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுதோ, இல்ல sun rises or like it sets அப்படின்னும் பொழுதும் இதை தான் நம்ம மீன் பண்றோம். பட் பிசிக்கலா when you see something like I raise my hand என்னும் பொழுது என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவீங்க, RAISE யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்டெக்ட் இந்த வேர்ட் வந்து நமக்கு இங்க யூஸ் பண்றதுக்கு ஆன அவசியமே இல்லை. ஸோ அங்க வந்து எம்பெடட்னா இம்ப்ளான்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அசெண்டட் இஸ் வேர்ட், அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, இங்க இருந்து அப்படியே பெருசா ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ பெருசாயிட்டே போயிட்டு இருக்கோன்றது வந்து எம்பெடட் ஆயிருக்குன்றதுக்கு ரிலேட் ஆகல, மீனிங்காவோ நம்ம ஆன்டனமா சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ இம்ப்ளான்ட் ஆயிருக்குன்னா உள்ள இருக்கு. அப்போ உள்ள இம்ப்ளான்ட் ஆகி ஒரு விஷயம் வருது அப்படின்னும் பொழுது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா என்ன எடுக்க முடியும், விச் இஸ் லைக் ஃபுல்லாவே இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லைன்னா புதைச்சிடுறோம்னு சொல்லலாம், பரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரினா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இம்ப்ளான்ட் பண்ணா அடுத்தது வந்து அது மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்போ ஆப்போசிட்டா நம்ம ஆப்ஷன் 3 we can take it. okay, so dig up பண்ணி ஒரு விஷயத்த நீங்க புதைக்கிறீங்கன்னும் பொழுது that will also grow. ஓகேயா, so when you bury things and like அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னும் பொழுது nothing will happen. so மோஸ்டா எது வந்துட்டு கரெக்டா ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்துடுங்க. might be you'll have clashes with these two things, பட் இதோட மீனிங்கை நீங்க if you try to analyze அங்க வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். okay, so next one. So next one வந்து we have already found this. So இது மேல read பண்ணும்பொழுதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. So financial service was providing business loans and deposit products சொன்னேன்ல. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். okay, so while reading the passage itself you have found it ன்னும் பொழுது நீங்க திருப்பி டைம் எடுத்து அதை பார்க்க வேண்டாம். okay, so கான்ஃபிடென்ட்டாவே போடுங்க. okay, so இது நான் சொல்லியிருந்தேன். okay, so இது வந்து D பார்ட்ல வந்து you had a different spelling. so அதை வந்துட்டு நம்ம CF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிவேஷன் இருந்ததுல, சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட் சம்திங். ஸோ அந்த இதை சொல்லும் பொழுது பியூரோ. ஸோ பியூரோன்னும் பொழுது சேம் திங் வில் கம் இயர். ஸோ ஸ்பெல்லிங் அங்கே எரர் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி வேர்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது கீழே வந்து கொஸ்டின்ல அது இருக்கான்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் we'll start solving. okay, so now we have a different topic. so reading comprehension is done. okay, so identify the para of words if interchanged which will make the sentence meaningful. okay, so நம்ம என்ன பண்ண போறோம், word swap பண்ண போறோம். okay, so Marquis Menelaus, whose defense of the Capitol against the accused Gales had earned him the name Capitolonians, was invading of regal pretensions. He was executed as a traitor by being cast from the Tarpeian rock. okay, சரி. ஸோ இங்க வந்து இந்த கேபிட்டோலனஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஒன் ஆஃப் த ஹில். ஓகே, ரோம்ல இருக்க ஒரு ஹில். ஓகேயா, ஸோ இந்த தர்பியன் ராக் அப்படின்னும் பொழுது அது ஒரு கிளிஃப், அந்த 7 ஹில்ஸ்ல இருக்கிற ஒரு கிளிஃப். ஸோ இங்க வந்துட்டு ஒரு பர்சனை வந்து ட்ரெய்டர் அப்படின்னும் பொழுது அவங்க இந்த யாருக்கும் தெரியாம ஒரு சில ஒர்க் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ சீக்ரெட்டா. ஸோ அவங்கள தான் ட்ரெய்டர்னுவாங்க, ட்ரெய்ட்ரஸ் அப்படின்னு, ட்ரெய்ட்ரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சஸ்பீஷியஸா நடந்திருப்பாங்க ஒரு சில விஷயத்துல. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அங்க வந்து அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸும் பார்க்கும்பொழுது ஹேட் இருக்கு, அது பக்கத்தில் V3 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ் என்ற ஹெல்பிங் வெர்ப் பக்கத்தில் V3 V4 நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் கூட சம்டைம்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இன்வேடிங் வாஸ் இன்வேடிங் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ING forms can be used as even adjectives-ஆவும் யூஸ் பண்ணலாம்னு தெரியும். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கி இருக்கிறத நம்ம போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ had earned him the name. ஓகே, ஸோ earned him the nameனா அவங்களுக்கு அந்த பேரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பி நம்ம கண்டிப்பா மாத்த போறது இல்லை. அப்போ பி மாத்த போறது இல்லைன்னா பி எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஏ பாருங்க, the capital against the accused Gales. ஓகே, ஸோ accused is a person தப்பு பண்ணியிருக்கவங்கள நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து as a traitor-ன்னும் பொழுது தப்பு பண்ணவங்கள சொல்லும் பொழுது தானே as a traitor, executed as a traitor. so he was considered as a traitor. so executed is fine. so இது வந்து நம்மளால சொல்ல முடியும். அப்ப D-லயும் எந்த மாற்றமும் இல்ல. அப்போ obviously it is A and C. so இப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்க. when Marcus Manlius, whose defense of Puerto against the invading Gales had earned him the name Capitolonus, was
accused of regal pretensions. Okay, so அங்க இருந்த பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. And he was executed as a traitor by being cast from the Therpian rock. So அங்க வந்து he was casted ன்னு சொல்லியிருக்காங்க. So மீனிங் தெரியறதுன்றது கண்டிப்பா ஒரு பக்கம் நமக்கு தேவைப்படும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து வேர்ட் ஸ்வாப்புக்கு நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அது தெரிஞ்சாலும் நம்ம போடலாம். ஸோ ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. உங்களால் அட்டென்ட் பண்ண கண்டிப்பா முடியும். ஓகேயா. ஸோ ஆஸ் த ஸ்கை காட், he was a divine witness to oaths. Okay, so what is oath? It's a promise. Okay, so oaths in kuduthirukanga, which is like plural. The sacred trust on which justice and good government depend. Okay, many of his functions were located on the Capitolone hill. Okay, so this I told you, right? So inga irundha or hill nu sollalam, where the citadel was focused. Citadel is ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ citadel was focused ன்னு எப்படி சொல்வீங்க? though you need a v3 form, ஸோ கண்டிப்பா dல ஒரு மாற்றம் நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு கோட்டை was focused அப்படின்னு சொல்றாங்க. where the citadel was located ன்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ அப்போ C and D has to be interchanged, which is option 5. ஸோ இங்கேயும் நமக்கு v3 தேவைப்படுது, அங்கேயும் நமக்கு தேவைப்படுது. ஆனா கான்டெக்ஸ்ட் வந்து தப்பா இருக்கு. அது வந்து சிட்டாடல் இஸ் ஒரு கோட்டை அந்த மாதிரி இருக்கிறத சொல்லும் பொழுது நம்ம ஃபோக்கஸ்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்க முடியாதனால இதை நம்ம மாத்துறோம். ஓகேயா. ஸோ அதை கான்ஷியஸாகவும் படிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி டைம் த ஃப்ளெமினிகா saw a lightning bolt or heard a clap of Jupiter's distinctive instruments, and she was placated from carrying on with her normal routine until she prohibited the god. So prohibited is ஒரு விஷயத்தை தடை பண்றோம், placated is ஒரு விஷயத்தை வந்து சமாதானப்படுத்துறது மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ routine will until she placated the god. ஓகே, ஸோ இங்க இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை கிளாப் பண்ணி she is doing something. Okay, so with the instrument, so distinctive instrument மூலியமா, so she was prohibited from carrying on with her normal routine. Okay, so அவ வந்து தூக்கிட்டு போக கூடாதுன்ற மாதிரி prohibit ஆயிருந்திருக்கு. so until she placated the god. so இங்க வந்து என்ன சொல்லலாம், it is obviously option C and D has to be interchanged. so option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். so context வந்து prohibit பண்ணிருக்காங்க, but then அவ வந்து God கிட்ட இதுவா இருக்கிறதுனால அவ பண்றத சொல்லியிருக்காங்க. okay, so next one. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த இது ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பேராஜம்பிள்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகே, ஸோ பேராஜம்பிள்ஸில் வந்து நிறைய க்ளூ வேர்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த க்ளூ வேர்ட்ஸை வந்து ட்ரை டு பேர் த திங்ஸ். ஓகே, ஸோ பேர் பண்ணிவிட்டு இன்ட்ரடக்டிவாக இருக்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரியா. ஸோ இதை போடும்பொழுது ரீஅரேஞ்ச்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்காம ரீஅரேஞ்ச்மெண்ட் போட முடியும்னு யோசிச்சு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா போடலாம். ஸோ இங்க நமக்கு என்ன சிமிலரா இருக்கு அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ the paper ballot. Okay, so in the paper ballot method was widely criticized because of fraudulent voting and booth capturing. So where party loyalists captured booths and stuffed them with pre-filled fake ballots. Okay, so வாக்கு சீட்டுகள் வாங்கல, ஸோ அதான் பேலட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து the paper ballot method தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த தே யாருன்னு நமக்கு தெரியல. ஓகேயா. ஸோ இங்க வந்து இதுவும் இன்ட்ரோடக்டரியா வர வாய்ப்பில்லை, பட் வில் ரீட் இட். ஸோ they were introduced in Indian election between 1998 and 2001 in a phased manner. Okay, so அது வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்தியன் எலெக்ஷன்ஸ். ஓகே, சரி. The use of EVMs and electronic voting was developed and tested by the state-owned Electronic Corporation of India and Bharat Electronics in 1990s. ஓகே, ஸோ இந்த யூஸ் ஆஃப் இந்த விஷயத்தை பண்ணது டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர். ஓகே, சரி. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரிவேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அது என்னன்றதை நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேயா. ஸோ அது பார்க்கும்பொழுது எலக்ட்ரானிக் voting is the standard means of conducting elections using electronic voting மிஷின்ஸ். அப்போ இது எலக்ட்ரானிக் voting மிஷின்ஸோட யூசஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வச்சு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் கால்ட் அஸ் EVMs in India. இப்போ இதோடைய ஷார்ட் ஃபார்ம் சொன்ன பிறகு இப்போ the use of EVMs ன்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்போ D சொன்ன பிறகு நம்ம C சொல்ல முடியும். ஸோ these two are paired. ஓகே, ஸோ prior to the introduction of electronic voting, India used paper ballots and manual counting. ஓகே, ஸோ முன்னாடி மிஷின் வரதுக்கு முன்னாடி பேப்பர் மூலியமா தான் இந்த சீட்டெல்லாம் போட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்திருக்கு. ஓகே, ஸோ they were introduced in
இந்தியா. ஸோ அந்த தே வேர் அப்படின்னும் பொழுது அவங்க எதை சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் பேப்பர் பேலட்ஸ் வேர் யூஸ்ட் அண்ட் மேனுவல் கவுண்டிங் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேலட்ஸ் மெத்தட் வாஸ் வைட்லி கிரிட்டிசைஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது வந்துச்சு. அதுக்கப்புறம் பேப்பர் பேலட்ஸ். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு ஏ வரும்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு விஷயம் நம்ம பேர் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ என்ன ஒரு விஷயம் நம்ம போடல, ஒன்லி இட் இஸ் பி. ஸோ இப்போ பியை வந்து நம்ம எங்க போட முடியும்? கேன் இட் பி அ conclusion sentence? So இங்க வந்து they were introduced in Indian election between 1998 and 2001 in a phased manner. So what was introduced அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த voting system தான் வந்தது முன்னாடி மேனுவல் கவுண்டிங்னால. அப்போ இங்க வந்து எலக்ட்ரானிக் voting இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். the use of EMVs வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர் கொண்டு வந்திருக்காங்க. so they were introduced in Indian electionsல introduce பண்ணது இந்த ரெண்டு விஷயத்தை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சொன்ன பிறகு ப்ரியார் டு த இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? அப்போ என்ன சொல்லலாம்? சீக்வென்ஸ் டிசி பி அப்புறம் இ தென் ஏ. ஓகே, புரியுதா? ஸோ இதோட கான்டெக்ட் புரியுதா? நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து க்ளூவாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஈஸியாக அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே, சரி. ஸோ இப்போ ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏ விச் இஸ் ஆப்ஷன் 1. Third sentence is B, which is option 4. Okay. And fourth sentence is E, which is option 4. Second sentence is C, which is option 4. And first sentence is D, which is option 5. Okay. So careful-ஆ போடுங்க. இதே மாதிரி நம்ம இருக்கோம்னு கூட சொல்ல முடியாது. Sometimes வந்து you will have different questions. Okay. So fifth sentence-ஆ நீங்க வச்சிருக்கிறதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. Okay. So before that, what is the sentence that is what is the sentence that is used அப்படின்னு கேட்கும்பொழுது அது வந்து எத்தனாவது சென்டென்ஸா இருக்குன்னு செக் பண்ணி நம்ம அந்த ஆல்பபெட்டை போடணும். சரியா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வி ஹாவ் எரர் ஸ்பாட்டிங் கொஷின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் வரும்பொழுது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பாருங்க. ஸோ எரர்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவு கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த சென்டென்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு கடைசியாக என்ன இருக்கோ அதில் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு கூட பார்க்கலாம். சரியா? ஸோ நோ எரர்னு ஒன்று இருக்குன்றதும் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சணும்ட்டு எரரையே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, சரி. ஸோ இங்க ஆஃப்டர் த கார் ஹேட் கம். ஸோ ஹேட் இஸ் வேர்ட் நமக்கு helping verb. So இது பக்கத்துல நம்ம come தான் யூஸ் பண்ண முடியும், which is come, came. V3 form என்னது? come தான். So இங்க கரெக்டா தான் இருக்கா? Okay, after the car had come to a stop. Okay, so they said what they said that அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. So he should definitely go. அப்போ இது என்னது? adverb, and this is verb which is in V1. அப்போ should is a modal verb. Okay, for another right. So do you have any error? எதுலயுமே இல்ல. So கரெக்டா கொடுத்திருக்காங்க. option 5 தான் கரெக்டான ஆன்சர். next one. Okay, so as we came down to breakfast that morning with very shine faces and spindly clean aprons, we found father alone in the dining room. Okay, so இங்க வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்தபொழுது அவங்களோட ஃபாதர் வந்து he was there alone in the dining room. So as we சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல came down phrase. Okay, so அவங்க கீழே வந்திருக்காங்க to what? To have breakfast. Okay, that morning. So with very is what? It is adverb which is used. அப்போ இங்க என்ன சொல்லலாம்? shiny faces. Okay, so shiny face எப்படி இருந்திருக்கு? ஷைனா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஷைன்னு சொன்னீங்கன்னா அதோட குவாலிட்டியை குறிக்கிறீங்க, விச் இஸ் adjective. ஸோ இங்க என்ன வந்திருக்கும் நமக்கு? ஷைனி, SHINY, which is face வந்து அதோட குவாலிட்டி ஷைனியா இருக்கு. அண்ட் ஸ்பின்லி கிளீன் ஆப்ரான்ஸ். ஓகே, ஸோ தின்னா இருக்குன்றது தான் ஸ்பின்லி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இங்க வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். The meeting was on Thursday. Okay, ஸோ ஒரு டே சொல்லியிருக்காங்க, ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கு. ஸோ த மீட்டிங், அப்போ இங்க சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டி ஃபார் அ ஃபியூ டேஸ் பிஃபோர் த மீட்டிங் ஹெல்ட். ஸோ இதை ரீட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் வேர்ட் சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ வேர்ப் எப்படி இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? வாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கணும். சரியா? ஸோ வேர் யூ ஹேவ் த எரர்? செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
So when she got home for school, Gracie wanted her favorite treat, the chocolate chip cookies. Okay, so when talks about a time. Okay, so எப்போ அந்த டைம் ஃப்ரேம்னு சொல்லும்பொழுது நம்ம when ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அந்த இதை கோட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ the person got is what got நம்ம இது past got home for ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஃபார் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அவ she got home from school. ஸோ எங்க இருந்தோ ஒரு விஷயம் வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம்? from தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நாட் for. ஓகேயா? ஸோ when she got from school, Gracie wanted. அப்போ இதுவும் V2ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ கான்டெக்ட் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ Gracie wanted her favorite treat, the chocolate chip cookies. Okay, so where you have the error? Second partல. So B தான் நம்மளோட answer. Next one. So she mixed all of the ingredients together. Okay, so எல்லா ingredients is what நம்ம food பண்றோம், ஏதாச்சும் ஒரு ரெசிபி நம்ம இது அதுல இருக்கிற ஒரு பொருட்களை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. Put a cookie dough in the sheet and put the sheet in an oven. Okay, so இங்க வந்து அவங்க ஏதோ ஒரு பிஸ்கெட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு குக்கி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்ட் இஸ் என்னது? V2 ஃபார்ம். சரி, ஓகே. ஸோ அப்போ இங்க புட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புட்டை நம்ம வந்துட்டு பாஸ்ட்ல சொல்லணும்னா புட்டட்னு சொல்லுவோமா? ஸோ டு யூ ஹாவ் சச் வேர்ட்ஸ்? எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ புட் V1னா V2வும் நமக்கு புட் தான், V3யும் நமக்கு புட் தான். ஸோ திஸ் will not change. ஓகேயா? சரி, ஸோ இப்போ இங்க புட் கரெக்டா இருக்கு. over here also it's correct. okay, சரி. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க? all of the ingredients together put the cookie dough. ஸோ அந்த cookie dough is what? அந்த குக்கி செய்யற அந்த மாவை தான் நம்ம டோன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஷீட் and put the sheet in the ovenல போட்டு அதை குக் பண்றத சொல்லியிருக்காங்க. ஸோ where you have the error? Second part. ஸோ option 2 தான் கரெக்டான ஆன்சர். Next one. So after they finished baking, so இது வந்து அப்படியே அந்த ஸ்டோரி இருக்குல்ல. So after they finished baking, she pulled them out of the oven, and even though they were still hot, she put a whole cookie right in her mouth. So இது என்ன சொல்லியிருக்காங்க? after they சொல்லியிருக்காங்களா, which is a plural subject. அப்ப finished baking, so V2ல இருக்கு. so பண்ண பிறகு அதே she ஒரு person. okay, so என்ன பண்ணிருக்காங்க? pull them சொல்லியிருக்காங்க. so V2ல நமக்கு context இருக்கு, where இருக்கு. so அப்ப என்ன சொல்லியிருக்கணும் நம்ம இங்க? pulled down. okay, so she pulled them out of the oven even though. so even though யூஸ் பண்ணா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும். அப்ப even though they were still hot, so அது ஹாட்டா இருந்தாலும் she put a whole cookie right into her mouth. அது சூடா இருந்தாலும் தூக்கி வாயில போட்டுட்டாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க, which is negative and positive. ஓகேயா? ஸோ அப்போ even though பார்க்கும்பொழுது இதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 2 தான், பிகாஸ் அங்க நமக்கு V2 யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So she quick spit it out because it tasted really salty. Guess I read the recipe wrong, she said. Okay, so அது வாயில போட்ட பிறகு தான் தெரிஞ்சது it was not good அப்படின்னு சொல்லிட்டு. So she thought that she has read the particular recipe wrong. அப்போ she spit அப்படின்னு சொல்றாங்க, துப்பிட்டாங்க it out. ஓகேயா? so அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? adverb யூஸ் பண்ணோம், because it's a verb. so அப்போ quickly அப்படின்னு சொன்னாதான் it is a adverb. ஓகேயா? so ஒரு விஷயத்தை நீங்க குவிக்கா பண்றீங்க அப்படின்னும் பொழுது verb-ஆ யூஸ் பண்ணலாம். quickly நம்ம பொழுது adverb-ஆ யூஸ் பண்ண முடியும். அப்போ she quickly spit it out because. அப்போ because ன்னு சொன்னா you have to give a reason. okay, so because it tasted really salty. அப்போ where you have the error? first partல நமக்கு error இருக்கு. okay, so next one. okay, so Xander was proud of his new costume. okay, so was இருக்கு. okay, pastல கொடுத்திருக்காங்க. so அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்திருக்காங்க of his new. his வந்தா நமக்கு ஒரு noun தேவை. அப்ப இதுதான் நம்மளோட noun. so costume எப்படி இருந்திருக்கு? நியூவா இருந்திருக்கு, which is a adjective. okay, so he was excited wearing it for the play on Friday night. அப்போ on சொன்னா ஒரு டேவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. so wearing it for எதுக்கு? the play. okay, so do you have any error? no error. so option 5 தான் கரெக்டான ஆன்சர். okay, so next one.
So next one நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா you have column. Okay, so column வந்துச்சுன்னா நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நார்மலாக வந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்கணும். ஸோ ஏதாச்சும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட லிங்க் ஆகிற மாதிரி நமக்கு க்ளூஸ் இருக்கா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு பாக்கி எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ண கண்டிப்பாக முடியும். ஓகேயா. ஸோ தேர் ஆர் வைட் கேப்ஸ் பிட்வீன் த ரூரல் அண்ட் ஹர்பன் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது a staggering 70% of population. So staggering is something makes you shocking or surprising. Staggering medical bills அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல வெக்காப்ல. So something shocking அப்படின்னு சொல்லலாம். 70% of population still lives in rural areaன்றது வந்து it is staggering. ஓகேயா. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்க யூஸ் பண்ணிருக்க verbs. ஓகே, ஸோ there are அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க, wide gaps உடைய verb தான் இது. ஓகே, ஸோ பிட்வீன் த ரூரல் அண்ட் ஹர்பன் பாப்புலேஷன். அப்போ என்ன verb நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் a staggering 70%. ஓகே, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், still lives in rural areas. அப்போ கீழே சர்ச் பண்ணும்போது சிங்குலர் verbsக்கு சர்ச் பண்ணா கரெக்டா நமக்கு இருக்கும். சரியா. ஓகே, ஸோ இன் இட்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ இதை நம்ம எதோட ரிலேட் பண்ணலாம், wide gaps between rural and urban population and its healthcare system which. அப்போ which நம்ம பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு பின்னாடி whichன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ which worsen the problem. ஓகே, ஸோ this is possible. ஸோ அப்போ A and E is possible. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு verb singular இருக்கு. ஸோ வேற எங்க singular இருக்கு, இங்க has இருக்கு. அப்போ staggering 70% of population still lives in rural area and has no or limited access to hospitals and clinics. So which is F நமக்கு வரும்னு சொல்லலாம். B and F, A and E நம்மளுது option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question. So besides the rural-urban divide, another key driver of India's, okay, so what is the clue here? நமக்கு possessive case வந்துச்சுன்னா அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும், noun யூஸ் பண்ணணும். அப்போ India's with சொல்வீங்களா, ஓகே வராது. India's health care, okay, so health care landscape is the high point of out of pocket expenditure அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ A and E is paired. அப்போ A and E is paired னா you have this option and this option. வெறும் A and E நமக்கு இருக்கு. ஓகேயா. ஸோ யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எதை செக் பண்ணணும், B and D மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ B and D வருதுன்னா நம்ம கன்ஃபார்மா இதுதான் வரப்போகுதுன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இந்தியன் பேஷண்ட்ஸ் பே ஃபார் தேர் hospital visit and doctor appointments. Okay, so appointments with straight up cash after care with no பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பாசிபிலிட்டி. ஸோ இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் அண்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு பண்ணுற ஒரு ப்ராசஸை சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The Indian government plays an important role in running several safety areas, safety net health insurance programs for private insurance markets. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சேஃப்டிக்காக நெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ஸ்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கனாலுமே இங்கே த இருக்கு. ஸோ த யூஸ் பண்ணால் பக்கத்தில் நவுன் தேவை. ஸோ நவுன் தேவைன்னா ஏரியாஸ் தான் சொல்ல முடியும். பிகாஸ் இதை நம்ம இதோட லிங்க் பண்ணி பார்த்ததுனால ஏரியாஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா ஃபேஸஸ் அ growing need to fix its basic health concerns in the areas of HIV, malaria, tuberculosis and diarrhea. Okay, so இங்க வந்துட்டு A, B and E is possible. B and E is possible நம்மளுது B and E நமக்கு இல்லவே இல்லையா. Okay, so faces a growing need to fix its basic health concerns in the areas of. So B and E ன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை, பட் ஆனால் பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A and D is also possible. ஸோ A and D நமக்கு எங்கே இருக்கு, இங்கே மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ A and D is here, B and E ன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா C and F இருக்கு. ஸோ ஃபார் பிரைமரி ஹெல்த் கேர் த இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் only about 30% of the country's total healthcare budget. So C and F is also possible. அப்போ C and F வருது, A and D வருது, but B and E ஆப்ஷன்லேயே இல்லைனா ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ B and E வரலாம், ஆனால் இங்கே ஆப்ஷனில் நமக்கு இல்லை. ஸோ பாக்கி இருக்கிறது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை தான் நம்ம ஆன்சராக போட முடியும். ஓகேயா. ஓகே.
Okay, so next question போலாம். Okay, so next question என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு idioms and phrases out of 5 options. Okay, so இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா you have to know the meaning of it. Suppose தெரியல அப்படின்னும் பொழுது இதை ரீட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி. ஓகேயா, ஸோ இங்கே நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். The blessing in disguise. Okay, so disguise is what நமக்கு ஒரு பர்சன் he is disguised as someone என்னும் பொழுது ஏதோ ஒரு வேஷம் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. ஸோ இது வந்து what they mean is blessing is disguised as bad things வந்து it is like turns out to be good அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ bad things which turns out to be goodனா you what will be the option? You don't notice how long something lasts when it's fun. ஓகேயா, ஸோ எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A good thing that seemed bad at first. So bad things turns out to be good அப்படின்னும் பொழுது in the beginning it is shown as bad. So which is second option is possible. Okay, so வேற ஏதாவது வருமா? Makes the problem worse. My patience has run out. None of these. So option 2 தான் நமக்கு கரெக்டான answer. Next one. Okay, so next one is a dime a dozen. Okay, so dime a dozen now, which is ஒரு எக்ஸ்ட்ரீமா காமனா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? டைம் அ டசன் சொல்லலாம். ஓகேயா, சரி. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் நமக்கு என்ன வரும்? சம்திங் காமன், இல்லை த பர்சன் வி வேர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஷோட் அப், இல்லைனா த பேஷன்ஸ் ஹஸ் ரன் அவுட் அண்ட் ஐடில் சிச்சுவேஷன். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? சம்திங் காமன், விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ beat around the bush. Beat around the bush na you are trying to avoid something. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த வேண்டாம் நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னா பீட் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லலாம். டு ஜோக் சம் ஒன், அவாய்ட் சேயிங் வாட் யூ மீன் யூஸ்வலி பிகாஸ் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால யூ ஆர் ட்ரைங் டு அவாய்ட், காம் ஆயிடுறீங்க. ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் நமக்கு வரும். திங்ஸ் ஆர் கோயிங் வெல் சோ ஃபார். இட் இஸ் நாட் கோயிங் வெல், இட் இஸ் லைக் யூ ஆர் ட்ரைங் டு அவாய்ட் திங்ஸ்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். அப்போ எப்படி இருக்காங்க? அன்பங்க்சுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அன்பங்க்சுவலாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது என்ன சொல்ல முடியும்? இட்ஸ் டூ லேட், இல்லை யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் வாட் யூ வாண்ட், இல்லை பெட்டர் டு அரைவ் லேட் தென் நாட் டு கம் அட் ஆல். ஓகே, ஸோ இது பாருங்க, பெட்டர் லேட் தேன் நெவர். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை மீன் பண்ண முடியுமா? அன்பங்க்சுவல்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயிங் அ குட் ஜாப். ஸோ ஃபோர்த் கண்டிப்பாக நமக்கு வரல, நன் ஆஃப் தி அபவ்ல இதுக்குள்ளே தான் இருக்கு. யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் வாட் யூ வாண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட்னா நம்ம அதை மீறி நம்ம போயிட்டோம்னு சொல்லலாம். பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னும் பொழுது பெட்டர் டு அரைவ் லேட் தேன் நாட் டு come at all, which is option 3 is possible. Okay, சரி. So now we have come to the end of the session. Okay, so session complete பார்த்திருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம். Okay, so keep practicing. Okay, so have a very great day. Thank you.